வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. கோவிலில் உழைக்கிற தேங்காய் அழுகினா இல்லை பூ இருந்துச்சு அப்படின்றப்ப அதுக்கு என்ன அர்த்தம், எது அபசகுணம், ஸோ ஒரு அழுகிருச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் இல்லையா? என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் இப்போ ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடக்குது அப்படின்றப்போ அது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இருக்கும் இல்லையா? கோவிலில் அர்ச்சனையாக உடைக்கப்படும் தேங்காயில் நிறைய குறியீடுகள் இருக்குதுங்க. அதை வச்சு நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நம்மளை உணர முடியும். அப்படி உடைக்கப்படும் தேங்காயை பற்றி ஒரு சில விஷயங்கள் பதிவிடுறாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகின்ற பொழுது முதல்ல வாங்குறது தேங்காய் தான் இல்லையா? குறிப்பாக பூ, கற்பூரம், பழம், தேங்காய். மற்ற தேங்காயை தவிர அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளையும் மேலேருந்து பார்த்து நல்லதாக கெட்டதான்னு வாங்க முடியும். ஆனால் தேங்காயை மட்டும் அந்த மாதிரி வாங்க முடியாது. உள்ளுக்குள்ளே தேங்காய் வாங்கும்போது நம்ம என்ன கேட்போம், இது நல்லா இருக்குமா, உள்ள அழுகி போகாமல் இருக்காது, நல்லதா அப்படின்னு கேட்டு வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா இது முற்றிய தேங்காயா இளம் தேங்காயா அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சி ஆட்டி பார்த்து நல்லதா கெட்டதா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, அப்படி பூஜை செய்கிற தேங்காயில் பூ விழுந்தாலோ அல்லது அழுகியிருந்தாலோ அபசுகுணம்னு சொல்லி நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க. பூ விழுந்திருந்தாலும் அதில் உள்ளத்தில் இருக்க அந்த பூங்க டக்குன்னு விழுந்துட்டு இருக்கு, அது அழுகிட்டு இருக்குன்றப்ப நல்லது கெட்டது சொல்லுவாங்க இல்லையா? நிச்சயமாக கோவிலில் ஏன் குறிப்பாக தேங்காய் உடைக்கிறாங்கன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கோவிலில் அது தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் 3 கண்கள் இருக்கும். அது மனிதனோட மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்குது. இந்த கோவிலை உடைப்பதன் மூலம் உங்களுடைய அந்த மும்மலங்களையும் உங்கள் கண் முன்னே உடை தெரிகிற அப்படின்றதான ஒரு ஐதீகம், ஒரு தாத்பரியம். சரிங்களா? அதே போல் அந்த 3 கண்களும் சிவன், லக்ஷ்மி, பிரம்மன், அது 3 பேரையும் குறிக்கப்படுது. சரி, இறைவனுக்காக உடைக்கும் தேங்காயில் முழு கொப்பரைக்காயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க குழந்தை பேர் உடனே கிடைக்கும். பிறந்திருக்கிற குடும்பங்கள் உடனே சேரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்றப்ப அந்யுன்யம் உண்டாகும். திருமண பாக்கியம் கைகூடாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அதெல்லாம் உங்களுக்கு கொப்பரைக்காயாக இருந்துச்சுன்னா தவறு கிடையாது, ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானது. உங்கள் வீட்டில் வீடு கட்டுறதுக்கான சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். இதே கடவுளுக்காக உடைக்கின்ற தேங்காயில் பூ விழுந்துச்சு அப்படின்றப்போ அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்கள் வீட்டில் ரோக நாஸ்தின்னு சொல்லுவாங்க. சில சாஸ்திரங்களில் பொன் பொருள் சேர்க்கையான ஸ்வர்ண லாபம்லாம் உண்டாகும். இது மாதிரி பூ வந்துச்சு அப்படின்றப்போ சந்தோஷத்தில் துள்ளி நீ குதிச்சு விளையாடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பூ இருந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும்போது நிறைய பணம் பொருள்லாம் உங்ககிட்ட சேரப்போகுது. இப்போ நீங்கள் எதுக்காக அர்ச்சனை பண்ண வந்திருக்கீங்க, எதுக்காக தேங்காய் உடைக்க போகிறீங்களோ, என்ன வேண்டிட்டு உடைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லதாக நடக்கும். சரிங்களா? சரி, சாமிக்காக உடைக்கிற தேங்காயில் அழுகி இருந்துச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எதுவும் நடக்கக்கூடாது நடக்க போதுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இல்லையா? தேங்காய் உடைக்கும் போது ஏற்படுகின்ற அழுகல் மனதில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கும். தேங்காய் உடைக்கும்போது அழுகிருந்துன்னா நீங்கள் மகிழ்ச்சி தான் ஆகணும். ஏன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் உள்ள கண் திருஷ்டி ஆகி நீங்கிருச்சு. தேங்காய் அழுகி இருப்பது நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி தேங்காய் உடைக்கிறீங்களோ அந்த காரியம் சித்தி அடையும் அப்படின்னு போடுங்க. அடிக்கடி உடல் சரியில்லாமல் போகுது, கெட்ட கனவுகள் வருது, சகுனங்கள் வருது, கண் திருஷ்டி எல்லாம் நீங்கும். முக்கியமாக இனிமேல் நீங்கள் சாமிக்கு தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்துன்னா சந்தோஷப்படுங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாமே அது கெட்டது அதுக்குள்ளே போய் உடஞ்சி எல்லாமே சரியாயிருச்சு. ஒருவேளை சாமிக்கு உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய மனம் ஏதாவது சஞ்சலப்படுது அப்படின்றப்போ ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேங்க. அது என்னென்னா, ஏதாவது ஒரு மனசை காரியத்தில் நினச்சிக்கிட்டு தேங்காய் உடைத்து அது அழுகி இருந்துன்னா நல்ல காரியம் நல்லபடியாக நடக்குதா இல்லையான்னு கவலை வேணாம். அன்றைக்கி தினமே ஒரு 5 இல்லது ஒரு 7 பேருக்கு, ஒரு 3 பேருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தயிர் சாதமோ, தக்காளி சாதமோ, பிரிந்தி சாதமோ உங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துமே கொடுத்தீங்க அப்படின்றப்போ தேங்காயை வாங்கி கொடுத்துட்டு உடச்சிருங்க. இன்னொரு தேங்காய் வாங்கி நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். அதாவது தேங்காயை உடஞ்சிது அழுகிறது அப்படிலாம் கிடையாது. ஒருத்துக்கு ஒரு சகுனம் இருக்கும். அழுகிருச்சு அப்படின்றப்ப நம்ம கிட்ட கெட்டதெல்லாம் வெளியே போயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு மனசு ரொம்ப சஞ்சலமாக தான் ஒரு சின்ன அன்னதானம் பண்ணுறங்க போதும், வேறு எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம மனசு எப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுக்குதோ, சரி அது உடஞ்சிருச்சு ஒரு மாதிரி சஞ்சலம் ஆகிடுவீங்க. ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறத உடச்சிருப்பீங்க, வேணாம் அந்த பொண்ணை பார்க்காம நிறுத்திடலாமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது. இதுவரையும் உங்களுக்கு கிடைச்ச பொண்ணு கை கொடுக்கல அப்படின்னா கூட இனிமேல் நல்ல காரியங்கள் கடை கொடுக்கும். ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது நிறைய தடைகள் எதிர வரும். தடைகள்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் வெற்றி பாதை உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஸ்டார்டிங்கே ஸ்டாப் ஆகிடாதீங்க. அப்பயே எனக்கு சகுனம் காமிச்சிச்சு நான் போகாமல் இருக்கேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இறைவன் சொல்ல வர்றது நம்மளுக்கு புரியாது. ஒரு சில பேர் தவறுதலை எடுத்துக்கிட்டு தவறான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்றப்ப அது முன்னேறி போங்க, நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்றப்போ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.